Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரேக்கிங் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இது வரைக்கும் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் பிரைவேட் லா காலேஜ் தான் வந்து அஃபிலியேட் காலேஜா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. பட் இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு வந்து ஒரு 3 காலேஜ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரைவேட் லா காலேஜா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைவேட் லா காலேஜ் அப்படிங்கறது ஒரு 3 காலேஜ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நீங்க வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய 5 இயர் பிஏஎல்எல்பி அப்ளிகேஷன் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலியமா எப்படி நம்ம வந்து இந்த உங்க அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நிறைய நபருக்கு இந்த ஒரு அப்டேட் இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தெரியாதனமா ஏன்னா லோவஸ்ட் கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்காது. அப்படியே கவர்மெண்ட் சீட் கிடைக்கலனாலும் பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஆர் யூ வில்லிங் டு கன்சிடர் த மெரிட் சீட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இந்த அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ்? அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்க என்ன பண்றதுக்கு நீங்க வந்து விருப்பப்படுறீங்களாங்கிறத கேட்கறாங்க. அது எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் லா காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு 85,000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் வந்து அது கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னாலும் பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா தெரியாம நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல நீங்க எஸ்என் கொடுக்கறதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல போயிட்டு வந்து பேச போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அட்மிஷனுக்காகவே தனியாக நம்ம குரூப்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நீங்க அந்த குரூப்ல மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதான் வந்து நோட்டிபிகேஷன். அதாவது வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்க்ளூடிங் ஆஃப் நியூலி அப்ரூவ்டு பிரைவேட் லா காலேஜஸ் ஆஃப் த ஃபார் த அகாடமிக் இயர் 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலேஜ் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் லா யூனிவர்சிட்டி அம்பேத்கர் டாக்டர் லா யூனிவர்சிட்டி வந்து அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸிட்டிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த ஊர்ல எந்தெந்த லா காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நியூட்டன் லா காலேஜ் நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேபிஎன் லா காலேஜ் வந்து திருவண்ணாமலையில வந்து அவைலபிளா இருக்கு. ஆனந்தம் அப்படிங்கிற லா காலேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த 3 காலேஜுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ரூவ்ட் வாங்கி தான் இந்த காலேஜ் வந்து ரன் பண்றாங்க. நீங்க ஒரு பிரைவேட் காலேஜுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க 2 விதமா ஜாயின் பண்ணலாம். ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் வந்து இந்த மெரிட் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த கவுன்சிலிங் மூலியமா நீங்க பிரைவேட் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்க மெரிட் பேஸ் பண்ணி பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து டைரக்டா பிரைவேட் காலேஜில் போயிட்டு சேர்றதுக்கும் கவுன்சிலிங் மூலியமா போறதுக்கும் டிஃபரெண்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா, இதுதான் இந்த லிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த 3 காலேஜ்லயும் நீங்க வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த 2024-25 அப்படிங்கிற இந்த அப்டேட் படி அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து 8 காலேஜ் வரைக்கும் தான் இருந்துச்சு, கன்னியாகுமரி வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ 9, 10, 11 சொல்லிட்டு நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் அப்படிங்கிற 3 காலேஜ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா எந்தெந்த காலேஜ் இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட அப்ளிகேஷன் எப்படி நான் எடிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டு சூஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ய நியூ ஆடட் அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போகும். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கறாங்க. நல்லா கவனிக்கணும், இவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்கறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு 6 டிஜிட்ல உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மெயிலுக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாவும் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா லாகின் பண்ணுங்க. அப்படி லாகின் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் நீங்க வந்து எடிட் வந்து பண்ண முடியும். மற்றபடி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது. ஏன்னா கட் ஆஃப் மார்க் வந்து இப்போதைக்கு நீங்க என்னதான் நீங்க தலையில நின்றாலும் வந்து கட் ஆஃப் மார்க் மட்டும் வந்து நம்ம எடிட் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க வந்து மார்க்கை வந்து எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பண்ண முடியாது.
சப்போஸ் நீங்க வந்து மார்க் வந்து மிஸ்ஸா வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸை மட்டும் தான் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இப்போ என்னுடைய ஒரு பாயிண்ட்ல நான் வந்து உங்களுக்கு என்ன வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சஜெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க மார்க் வந்து ஒரு 70 ஒரு 75க்கு கீழே இருக்கு, 75க்கு மேல இருக்கக்கூடியவங்களை விட்டுருங்க. நீங்க 75க்கு கம்மியா இருக்கிறீங்க, 70, 69, 68 இந்த சம்திங்ல நீங்க மார்க்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு ஓபன் பண்ணி இந்த இடத்துல தயவு செய்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்க உங்களுடைய ஃபினான்சியல்ல உங்களோட உங்க ஃபேமிலி சைட்ல வந்து பிரைவேட் காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு ஓகே, உங்க பேரண்டோடைய கன்ஃபர்மேஷன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு எப்படி வந்து 85,000 ரூபாய் அப்படிங்கிற வந்து ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இயர்லிக்கு வந்து உங்களுக்கு 85,000 வந்து கோர்ஸ் ஃபீஸ் வரும். அதை தாண்டி நீங்க வெளியூர்ல இருந்து படிக்க போறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், ஃபுட் இருக்கும், இந்த மாதிரி அக்கமடேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தனியா வந்து சார்ஜஸ் வந்து போகும். நீங்க அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை கரெக்ஷன் வந்து பண்ணுங்க. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, do you wish your application to consider the newly added affiliated private law colleges அப்படிங்கறத கேக்குறாங்க. அதாவது நீங்க புதுசா லான்ச் ஆயிருக்கக்கூடிய காலேஜுக்கு வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து கன்சல்ட் பண்றதுக்கு ஓகே விருப்பப்படுறீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும். டிஃபால்ட்டா நோன் தான் இருக்கும். அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன காலேஜ்ங்கிறத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, திருவண்ணாமலைனா திருவண்ணாமலைன்னு கொடுத்துக்கோங்க. இல்ல வந்து ஆனந்தம் லா காலேஜ் இப்ப தஞ்சாவூர்ல இருக்கு, நாகப்பட்டினம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 காலேஜ் நீங்க வந்து எனபிள் பண்றீங்க, கிளிக் பண்ண போறீங்க அப்படின்னா காலேஜுமே நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும், ரெண்டாவது எனக்கு வந்து நாகப்பட்டினம் வேணும், தேர்டா வந்து எனக்கு திருவண்ணாமலை வேணும் அப்படிங்கறத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஃபைனல் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் நீங்க வந்து ரீசப்மிட் வந்து பண்ண முடியும். அப்போ இந்த ஒவ்வொரு காலேஜிலும் உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்காம பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறதுனால ஒரு வருஷத்துக்கு 85,000 ரூபாயில இருந்து நீங்க உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதுலயே நீங்க வந்து டைரக்டா மேனேஜ்மெண்ட்ல போகணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எஸ்கேபி லா காலேஜ் வந்து அவங்களுடைய ரூல் என்னவோ அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன்ல நீங்க இந்த இடத்துல வந்து நோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரிஃபரன்ஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இதுதான் இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இதை பத்தி டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல பர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்றா இருந்தா கூட இன்ஸ்டாகிராமுக்கான பேஜ் லிங்க் இருக்கு, போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஹாய் அப்படிங்கிற மட்டும் தான் மெசேஜ் போடுறீங்க. ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்க என்ன என்கிட்ட கேட்க வரீங்கிறத மறக்காம நீங்க மெசேஜாவோ இல்ல வந்து வாய்ஸ் மூலியமாவோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டா எனக்கு வந்து போட்டுருங்க. நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு 2 o'clock போட்டிருப்பீங்க, அதை நான் வந்து 4 o'clock பாக்குறேன் அப்படின்னா நான் ஈஸியா வந்து ரீப்ளை பண்றது கரெக்டா இருக்கும். நீங்க ஹாய்னு மெசேஜ் போடுறீங்க, நானும் திருப்பி ஹாய்னு தான் என் சைட்ல இருந்து போட முடியும். நீங்க அந்த மெசேஜ் பார்த்து அதுக்கப்புறம் ரிப்ளை பண்றது உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் லைன் வந்து ரொம்ப பெருசா போகும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்ங்கிறத எனக்கு என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து மறக்காம இந்த ஹாய் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து ஒரு நோட்டை நீங்க வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து கொடுத்துருவேன். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் லா யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காகவும் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங்காகவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் வந்த அடுத்த செகண்டே நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்ணுவேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் வீடியோக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பயுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வந்து கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.